பெரியவங்களுக்கு என்னாச்சு? இருமறாரு, இது கூட தெரியலையா? நான் வக்கீல கூப்பிட்டுமா? டாக்டர் வர சொல்லு. டாக்டர் உள்ள இது வரல. நீ சீக்கிரம் போய் டாக்டர் கூப்பிடு. மறுபடியும் சிகரெட் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தோணுது. உடம்பு நார்மலா தான் இருக்கு. எதுக்கு கவலைப்படுறீங்க? திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் சாந்தி தான். நான் நினைக்கிறேன் அவளை பத்தி கொஞ்ச நாள் நினைக்காம இருந்தா நல்லா இருக்கும். மருந்து கொடுத்து அனுப்புறேன், ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் வரேன். பெரியவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு டாக்டர்? பெரியவர் டாக்டர் கண்ணாடியை கைட்டிட்டார். இனிமே பெரியப்பா பிழைக்க மாட்டார், செத்துரு. இல்லப்பா, கண்ணுல கொஞ்சம் தூசி. டாக்டர் எங்ககிட்ட எதையும் மறைக்காதீங்க. எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இதயம். உறவுக்காரங்களுக்கு எல்லாம் தந்தி கொடுத்துட்டுமா? அடே, நமக்கு சொந்தக்காரங்க நிறைய பேரு. சொல்லி அனுப்பி மாளாது. தினத்தந்தியில முழு பக்க விளம்பரம் கொடுக்கணும். தினத்தந்தியில முழு பக்க விளம்பரமா? ஏன் பாடல் பதிவுடன் ஷூட்டிங் ஆரம்பம் கொடுக்க போறியா? சும்மா இரு. டாக்டர், உறவுக்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறுப்பா. உங்க பெரியப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த வருஷம் கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷம் புள்ள பிறக்கும். சாந்தி, வாடா கண்ணு, வா. உன் கல்யாணத்தை உன்ன நின்னு நடத்த வேண்டியவ நான் தான். என்ன பண்றது? அந்த பக்கம் போனா இந்த பக்கம் வராதேன்னு பெரியவர் சொல்லிட்டாரு. கடைசி காலத்துல நீயோ அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. நாங்களும் ஒண்ணு மாதிரி அவர் அம்போன்னு விட முடியுமா? பெரியப்பாவை நான் பாக்கணும். அக்கா, நீ மேல போய் பெரியவரை பாரு. அடியே சாந்திமா, நீ தாராளம் உங்க பெரியப்பாவை போய் பாருமா. இன்னைக்கு காலையில தான் அவருக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு. டாக்டர் செக் பண்ணிட்டு அவர் உடம்புல இதயம் ஒண்ணுதான் உருப்படியா வேலை செய்யுதுன்னு சொன்னாரு. இப்ப அவர் உன்னை பார்த்தாரு, அதுவும் பட்டுன்னு போயிடும். நீயோ புதுசா கல்யாணம் ஆனவோ, அப்புறம் அவர் சாவுக்கு நீதான் காரணம்னு ஊரலகம் பூரா பேசும். நீதான் புத்திசாலியாச்சே. பேசுறவங்க வாய் அடைக்கணும்னா நீ பேசாம போறதுதான் நல்லது. பெரியவங்க மன்னிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? பெரியவங்க பேச்ச கேட்காம ஜக்கு அனுப்பி சாந்திய கூட்டிட்டு வர சொன்னேன். பெரியவங்க கிட்ட அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டுமே தான். நான் அப்பவே சொன்னேன், பெரியவர் சாந்தியை தலைமுழுகிட்டாரு, ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு. சித்தி கேட்கலையே, பாசம் பொங்கிடுச்சு. தெரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா சாந்தி அப்படி நினைக்கலையே. நீ நானும் பெரியப்பா சொத்தை ஏப்பம் விடத்தான் இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கோம்னு சொல்ற. அப்படியா சொன்னா? அது மட்டும் இல்ல, அந்த கிழவன் உங்களதான் ஒரு அனாதியா. அவருக்கு பிறகு அவரோட சொத்து 2 வகையில எனக்கு தான் சேரணும்னு சொல்றா. ஒண்ணு நான் அவரோட தம்பி மக, இன்னொன்னு நான் அவரோட தங்கச்சி மருமக அப்படின்னு சொல்றா. தங்கச்சி மருமக? நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. சொன்னேனே, இந்த சொத்தெல்லாம் பெரியப்பா நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிச்சதுன்னு. அதுக்கு அவ சொல்ற, நான் மட்டும் இல்லைன்னா அந்த கிழவன் குடிச்சு சூதாடி சொத்தெல்லாம் அழிச்சிருப்பான்னு சொல்ற. உடனே வக்கீல வர சொல்றான். என் சொத்து பூராவும் என் தம்பி கோடீஸ்வரன் குடும்பத்துக்கு தான் சேரணும்னு உயிர் எழுதி வைக்க போறேன். கோடீஸ்வரன் குடும்பம்? கோடீஸ்வரன் குடும்பம் நான் தானே நினைப்ப. டேய், உங்க அப்பங்கிட்ட தலையை குனிஞ்சு தாலியை வாங்கிட்டவ நான் தான். தெரிஞ்சு நான் கூட தான் குனிறேன், தாலி கட்ட மாட்டேன்ட்டாரே. சும்மா இருடா. முதல்ல சொத்து நம்ம கைக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். கொன்னுடுவோமா? அடே, பேச்சுக்கு சொன்னேன். எல்லாமே உனக்கு அவசரம் தான். உன் அவசரம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. உண்மையிலேயே நீ ஒரு அனாதை. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு உன் பணம் தான். அதே நீ சுத்தி இருக்கிற இந்த அலிபாபா கோஷ்டி கிட்ட இழந்துட்ட, நீ அவ்வளவுதான். முதல்ல நீ படுக்கையை விட்டு எந்திரி. ஊட்டி எஸ்டேட்டுக்கு என் கூட வா. அங்க போய் உயிரை யார் பேர்ல எழுதுறது, எப்படி எழுதுறதுன்னு நாம பேசி முடிவு பண்ணிக்குவோம். சித்தி, எனக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும் நான் நினைக்கவே இல்லை. என்னடா சொல்ற? பெரியப்பா தன்னோட சொத்தெல்லாம் என் பேர்ல தான் எழுதி வைக்க போறாரு. அதான் உள்ளுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசையில மண்ணு விழா. இத பாருடா, அவருக்கு அடுத்தது இந்த வீட்டுல நான் தான் பெரியவா. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே அவரு என்னத்தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அடுத்த வாரிசுன்னு சொல்றாங்க. ஏன் போக்கிரி ராஜா குரு சிஷ்யன்னு சொல்றது இல்லையா? நிறுத்துங்க. பெரியப்பா ஒரு நாள் அவர் படத்தை என்கிட்ட கொடுத்து, நீதாமா எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நடத்தணும்னு சத்தியம் வாங்கிட்டாரு. பயங்கரமா ரீல் விடுறீங்களே. பெரியவர் இன்னும் சாகவே இல்ல, அதுக்குள்ள சத்தியம் நான் தான் வாரிசுன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? சிவ 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 சிவ. பெரியவர் மண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டை நான் கோவில் ஆக்க போறேன். நான் நினைவு சின்னமாக்க போறேன். சரி, தூள் தூளா இடிச்சிட்டு பெரிய பங்களா கட்டி ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடுங்க. சொத்து உனக்கு வந்தா தானே? ஏன் வராது, ஏன் வராது? அந்த ஆளுக்கு கொள்ளி வைக்க போறது இந்த கை, பால் ஊத்த போறது இந்த கை. கர்மம் பண்றவனுக்கு தான் சொத்து வந்து சேரணும். அந்த கர்மத்தை நான் பண்ணிட்டு போறேன். கர்மம் கர்மம். பொம்பளைங்களை சுடுகாட்டுக்குள்ள விட மாட்டாங்க.
அது ஏன்னு இப்பதான் புரியுது. என்னென்ன புரியுது? பொம்பளைங்களை சுடுகாட்டுக்குள்ள விட்டா செத்தவங்களோட நானும் சேர்ந்து உடங்கட்டை ஏறேன்னு ஊரை 2 படுத்திடுவீங்க. அண்ணே நீ ரொம்ப அதிகமா பேசுற. அண்ணாவையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க தேர மாட்டீங்க. சித்தி, ஏய் சித்தி ஒத்து. வராங்க வராங்க. குருவி தலையில பணங்காய வைக்கிற மாதிரி எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதிடாதீங்க. எனக்கு வேண்டாம். கரெக்ட். 1000 தான் இருந்தாலும் சித்தி ஒரு பொம்பளை, இழகின மனசு. சொத்தெல்லாம் தான தர்மம் பண்ணி அழிச்சிருவாங்க. அதனால உங்க விருப்பப்படியே சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதுங்க. நான் ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க கவலையே படாதீங்க. அவர் இன்னும் சொத்தை யார் பேர்லயும் எழுதல. ஏன் பேனா இல்லையா? ஏனோ தானோன்னு பேசப்படாது. சொத்து விஷயமா அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுக்குதான் நான் வக்கீலோட கலந்து பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஊட்டிக்கு போறேன். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் வீட்டையெல்லாம் ஒழுங்கா பாத்துக்குங்க. நீங்க கவலைப்படாம போங்க. அது வரைக்கும் இந்த வீட்டை நான் யாருக்கும் விற்க மாட்டேன். சும்மா இருடா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வேலாயுதம், பொட்டியெல்லாம் எடுத்து கார்ல வை. சரிப்பா. டாடா. டாடா. ராய். அண்ணே, அம்மா, பெரியப்பா சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைப்பாருன்னு நினைச்சீங்களா? அவர் ஊட்டிக்கு போனதும் என் பேருக்கு தான் எழுதி வைப்பாரு. அவருக்கு அடுத்த வாரிசு நான் தான். ஏய், என்ன பால்கனியில் ஏறி நின்னுட்டு வாரிசு கிரிசுன்னு பேசுற? இறங்கி வா. சாமி, எல்லா கோயிலையும் பிச்சை எடுத்து வசூல் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா வச்சுக்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு கோயில் கொடுக்கப்படாதா? வாஸ்தவம் தான். இன்னையில இருந்து உனக்கு கபாலீஸ்வரர் கோயில் எழுதி வச்சிடுறேன். கற்பகாம்பா எனக்கு திருத்தணி, வேல்முருகா எனக்கு திருப்பதி. படியேறி பிச்சை எடுக்க முடியாத உனக்காக லிப்டா வச்சு கொடுப்பாங்க. எனக்கு பழனி முருகா. எங்களுக்கு தானம் கொடுத்த தலைவர் 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 பதவி எல்லாம் பெரிய பிரச்சனையா. எனக்கு தலைவர் பதவி வேண்டாம். இன்னையில இருந்து நம்ம சங்கத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளர். யோ சும்மா இருங்களையா, உடனே ஆரம்பிச்சிருவீங்களே. நம்ம சங்கத்துக்கு ஆள் சேர்க்கிறது, விளக்குறது, நிதி சேர்க்கிறது, சேர்த்த நிதிய பேங்க்ல என் பேர்லயே போட்டுக்கிறது எல்லாமே எனக்கு தான் உரிமை. யாராவது கேள்வி கேட்டீங்க நம்ம சங்கத்திலிருந்து டிஸ்மிஸ். அப்படின்னா நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன். நீ உதவியா இருக்க வேண்டாம். டிகேஎஸ் நாகராஜனும் அவங்க சம்சாரமும் எனக்கு உதவியா இருப்பாங்க. பொதுச் செயலாளர், நீங்க சொல்றது கரெக்ட். இந்த நாகராஜன் சொல்றபடி நடந்துங்க. நாகராஜா, நீ சொல்றபடிதானே நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆளு எவ்வளவு பெரிய சீனியர். இவர் எத்தனை சங்கத்துல இருந்தாரு. இவர் சொல்றதை நான் கேட்கறதே இல்லையே. எல்லாம் என் விதி. ஒரே இடத்துல ஒழுங்கா இருந்திருந்தா வருமா இந்த கதி? அங்க என்னையா முணுமுணுப்பு? கணக்கு 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 கணக்கா? கணக்கு கண்ட தெருநாய்க்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இல்ல. என்னையா நம்மளெல்லாம் பார்த்து திருநாயின்னு சொல்றாரு? தெருநாயா? அதுவும் நன்றி உள்ளதுதான். இவனை பொதுச் செயலாளர் ஆக்கினதே நான் தான். எனக்கு தெருநாய் பட்டமும் வேணும், சொறி நாய் பட்டமும் வேணும். கஞ்சி ஆறுது, சாப்பிடுங்க. என்னங்க தொட்டுக்க ஒண்ணு இல்லைன்னு பாக்குறீங்களா? எல்லாம் இருக்குதே. என்ன இருக்கு? உன் கால் தஞ்சாவூர் வாழைத்தண்டு கூட்டு, இடுப்பு கேரள தாவியல், உன் கை மைசூர் ரசம், கண்ணம் காஷ்மீர் ஆப்பிள் பச்சடி. மொத்தத்துல என்ன ஒரு உடுப்பி ஹோட்டல் ஆக்கிட்டீங்களே. என்னங்க சாந்தி, பொண்டாட்டியோட அரை வயித்து பசியை கூட தீக்க முடியாது எனக்கு. இந்த சுகம் தேவையா? உங்க வயிற்று பசியத்தான் என்னால தீக்க முடியல. உங்க உடம்பு பசியாவது தீக்க முடியுமேன்னு நான் சந்தோஷப்படுறேன். அந்த உரிமையாவது எனக்கு கொடுங்க. அதுவே எனக்கு போதும். சாந்தி, ஜூலி, உனக்காக லாக்கரையே உடைக்கிறேன். என்ன லாக்கர் சாவியா சைக்கிள் சாவியா? தரடா டேய். பண்ணிட்டு இருக்க? எந்த சாவியும் சேர மாட்டேங்குது. அதனால உடைச்சு திறக்க போறேன். உடைக்க போறியா? நிஜமா? சத்தியமா உடைக்க போறியா? சத்தியமா. உடைச்சேனா எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுடா. எனக்கு இப்படி ஒரு சித்தி. அண்ணே, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட வேர்க்கல்ல வாங்கணும். 1000 ரூபாய்க்கு வேர்க்கல்லையா? நீ தின்னே குடும்பத்தை அழிக்க போற. ஹெல்ப் பண்ணுங்க. என்ன அவல குரல்? அவன் வேற உள்ள வந்துட போறான்.
கொஞ்சம் இருங்க.